இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் வந்து மதவாதம்னு சொன்னால் வந்துடுவோம்னு. இந்த ரத்தன் பண்டிட் நியமனம் திருமாவர்கள் என்ன சொன்னார்? என்ன அழகா ஒரு விளக்கம் கொடுத்தார். அவர் ஜோசியம் பார்க்கிறார், ஆனா அவர் கட்சி நிர்வாகி. ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கிறதுனாலேயே அவங்க மதவாதம்னு கிடையாது சொன்னார்ல. பன்னி அரசு என்ன சொன்னார்? கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். 2 பேஜுக்கு பேசினார். எப்படிங்க ஒரே கட்சியில் இருக்கீங்க, நீங்க தலைவர், அவர் எம்எல்ஏ, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, அது கண்டினியூ ஆய்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? இது தொடர்ந்தால் இந்த நியமனத்தை ரத்து செய்யலைன்னா நாங்க வந்து திரும்பி போயிடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க? கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அது மறைமுகமாக பாஜகவின் ஆட்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நீங்க வெளில வந்தாலும் ஆட்சிக்கு பிரச்சனை இல்லை, 25 பேர் அங்க இருக்காங்க, நாளைக்கே 47 பேர் கூட வந்துருவாங்க. நான் இப்ப கேட்கிறேன், 47 பேரும் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதிமுகல, இவர் வெளில வந்துடுவாரு. ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும் சொல்லிட்டு தானே நீங்க போனீங்க. இப்ப அதுக்கு சான்ஸ் இல்லை, 47 பேர் ஸ்ட்ராங்கா வந்துடுறாங்க. அப்ப நீங்க வருவீங்களா? கம்யூனிஸ்டும் இந்த மாதிரி ஒரு தோழமை முட்டு குத்துந்தாங்க, இன்னும் நீங்க இது மாதிரிலாம் பண்றீங்க, சரி இது மாதிரி பண்ணா நாங்க வந்து ஆதரவை விலக்கிக் கொள்வோம்னு சொல்ல வேண்டியது தானே. அது சொல்லவே மாட்டாங்க. இப்ப சொல்றேன், அவங்களுக்கு 2031 இவங்க தேவை, விஜய் தேவை, இனிமே எல்லா காலத்திலயும் தேவை. காங்கிரஸ் வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லல.